தங்க மயிலோடு அட்டகாசமான தங்க நகைகள் அனைத்தும் மனம் நிறைவாய் திருப்தியாக. தங்கமயிலின் ஆடி கொண்டாட்டம். வணக்கம் சார். டெல்லியில் வெடித்தெழுந்திருக்கு ஒரு போராட்டம், மாணவர்களுடைய போராட்டம் அப்படின்னே சொல்லலாம். இதனுடைய பின்புலம் என்னவா இருக்கு? எங்கிருந்து தொடங்குச்சு இந்த ஒரு போராட்டம்? மாணவர்கள் போராட்டம் எப்படி சொல்றீங்க? அங்க இருக்கக்கூடியவர்கள் யார், எந்த மாணவர்? யாராவது ஒரு ஆள் பேட்டி எடுத்தாங்களா? யாராவது சொன்னாங்களா நான் வந்து +2 படிச்சுட்டு இருக்கிறேன், நான் வந்து நீட்டுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறேன், இல்லை லாஸ்ட் இயர் நான் +2 முடித்தேன், நான் வந்து போன முறை நீட் பண்ண முடியல, திரும்ப பண்ணுறேன்? ஒருத்தருடைய வயசு கூட 40 கீழே கிடையாது. அவங்க ஒன்று மாணவர்கள் கிடையாது, 2 அவர்கள் மாணவர்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? நான் வந்து ஒன்று ஐ ஹேவ் டு பி a ஸ்டூடெண்ட் ஆர் ஐ ஹேவ் டு ரெப்ரசன்ட் த ஸ்டூடெண்ட்ஸ். 2ல் தான். நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நினைக்கிறேன், படிக்கிற பசங்க வந்து படிக்க வேண்டாமா? ஸோ அவங்களுக்காக நம்ம போராடல, நமக்காக கட்சிகள் போராடல இல்லையா? ஸோ ஐ அக்ரி தட் எய்தர் தே ஹேவ் டு ப்ரொடெஸ்ட் ஆர் ஃபார் தெம் சம்ஒன் ஹேஸ் டு டூ. அப்போ அந்த ஃபார் தெம் அப்படின்னா அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணுறாங்களாங்கிற அடுத்த கேள்வி. அவங்க என்ன ஒரு கட்சியா, ஒரு என்ஜிஓவா? அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா? எலெக்ஷன் இருக்காங்களா? ஜெயிச்சிருக்காங்களா? அவங்களுக்கு ஏதாவது மேண்டேட் இருக்குதா? அவங்க தான் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னு யார் சொல்கிறது? இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிஜேபியும் தமிழ்நாட்டில், இப்போ இந்தியாவில் பாதி இடங்களில், டெல்லி உள்பட, தமிழ்நாடு உள்பட பல இடங்களில் கவுண்டர் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ யார் இதில் பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ்? அப்போ ஆளாளுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறனால நம்ம வந்து ஆஹா ஓன்னு உணர்ச்சிப்பட முடியாது. அது நம்ம புரிஞ்சுக்கிறோம். நிறைய போராட்டங்களை நடத்திய தாவேகா அரசு தமிழ்நாட்டில் என்ன சொல்லுது? சாலை என்பது வந்து செல்வதற்கு தானே தவிர போராட்டங்களுக்கு அல்ல அப்படின்னு. அப்போ ஏன் சொல்கிறாங்க? அரசாங்கம்னா ஒரு புரோட்டோகால் இருக்கணும். நான் வந்து கம்பு சுற்றுவேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து எல்லாருமே வந்து பதில் சொல்லணும் அப்படின்னா அது அவசியமே கிடையாது. இவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி நீங்கள் பதில் தேடுங்க. 13 வருஷமாக நடக்குது இந்த நீட் எக்ஸாம். 2013 ஆரம்பித்த எக்ஸாம். 2013 யார் கவர்மெண்ட்டில் இருந்தான்னு மக்கள் யோசிக்கும். காங்கிரஸும் டிஎம்கேவும் கவர்மெண்ட்டில் இருந்துச்சு, கோலிஷன் கவர்மெண்ட். அதில் இந்த நீட்டுங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டது தமிழ்நாட்டை சேர்ந்த திமுகவை சேர்ந்த சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தார். இந்த நீட்டுங்கிற மசோதாவை பார்லிமெண்ட்டில் 2013 தாக்கல் பண்ணி கூகுள் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் பெரிய வந்து இதுக்கு வந்து ஒரு ரிசர்ச்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம், அப்படி பண்ணினா வந்துடும். அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணது இவங்க, அமல்படுத்தினது இவங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணது இவங்க, எல்லாமே இவங்க செஞ்சுட்டு இப்போ திடீர்னு வந்து கேட்குறாங்க. ரைட், ஓகே, 13 வருஷமாக நீங்கள் எங்கே இருந்தீங்க? இந்த போராட்டம் நடத்துகிற பிஜேபி விட்டு, சார் காங்கிரஸ் விட்டுருங்க, டிஎம்கே விட்டுருங்க, இந்த சிஜேபி 13 வருஷமாக நீங்கள் எங்கே இருந்தீங்க? அமெரிக்காவில் வேலையில் இருந்தீங்க. எப்படி கரெக்டாக அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் ஆகி இங்கே வர்றீங்க, டடக்குன்னு கிளம்பி வர்றீங்க, ஓவர் நைட்டில் ஒபாமா ஆறீங்க, எப்படி ஆறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. பங்களாதேஷில் கலவரம் முடியுது, அமெரிக்காவால் பாராட்டப்பட்ட ஒருத்தர் வந்து டபக்குன்னு வந்து பிரதமர் ஆகிறார். அவர் வந்து இடைக்கால ஏற்பாடுன்னு சொல்லி அவர் வந்து பிரதமர் ஆகணும்னா நாடே அமைதியாயிருது. நாடு பூரா அவர் தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்களா? இப்போ ஷேக் ஹசீனா வேண்டாம்னா எதிர்கட்சியில் ஒருத்தர் இருக்கிறாங்கல்ல, இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி வேண்டாம், ராகுல் காந்தி இருக்கிறார். உங்களுக்கு பெரிய கட்சி, பெரிய நாடு, எல்லாம் ஆள் இருக்காங்க. சம்பந்தம் இல்லாமல் ஒருத்தர் தூக்கி வந்து இவர் தான் பிரதமர்னு பங்களாதேஷில் போடுறாங்க. எல்லாரும் சரின்ட்டு போயிட்டீங்க. எப்படி? அப்போ பின்னாடி நோக்கம் என்ன? அந்த ஆட்சியை கவுழ்க்கிறது தானே. அந்த ஆட்சி கொடுத்து நீ எலெக்ஷன் நடத்துங்க, இல்லாட்டி 2வது பெரிய கட்சி எடுத்து காட்சி வச்சுட்டு ஆட்ஹாக் கவர்மெண்ட் நீங்கள் பண்ணுங்கப்பான்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படி தானே பண்ணியிருக்கணும். என்ன நடந்துச்சு? அப்போ பிளான் என்னங்க? நேபாளில் என்ன நடந்துச்சு? ஸ்ரீலங்காவில் என்ன நடந்துச்சு? திட்டமிட்டு இன்னைக்கு நேரத்தில் 50 வருஷமாக ட்ரை பண்ணுறாங்க. இது நடக்கலைங்கிறனால ஒவ்வொரு நாளும் புதுசாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்குறது நீட்டுக்கு எதிரான போராட்டம். இதான பிரதான கோரிக்கை என்ன? ஒன்று தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், இன்னொன்று வந்து நீட் வந்து தேர்வு ரத்து பண்ணும். நாங்கள் 13 டெல்லியில பண்றது வந்து பேப்பர் லீக் பண்ணக்கூடாது, தர்மேந்திர பிரதான் பதவி, இது 2 தான். அதான் நீட்டுமே சேர்த்து வச்சுக்கணும். நம்ம நான் நீட் 13 வருஷமா நடக்குது, பேப்பர் லீக் பண்ணக்கூடாது. சரி, காங்கிரஸ் பீரியட்ல நீங்க அப்போ ஸ்டூடெண்டா இருந்தீங்க. இந்த அபிஜித் தீப்கே அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. Then he was a student. What was he doing? இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து சொகுசா வேலை பார்த்துக்கிட்டு அதை ரிசைன் பண்ணிட்டு வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த சோனம் வாங்சுக் எங்க இருந்தார்? அவருக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சதா உலகம்? இன்னைக்கு தான் முதல் பேப்பர் லீக்கா? இதற்கு முன்னாடி பேப்பர் லீக் போய் எங்க பண்ணாங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க. அன்னைக்கு நாங்கள் வந்து ஜெயிலில் இருந்தோம், அன்னைக்கு நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்தோம், அன்னைக்கு நாங்கள் வந்து வேற கிரகத்தில் இருந்தோம், ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இந்த அபிஜித் தீப்கே அப்படிங்கிறவர் 370 அப்ளிகேஷனுக்கு எதிராக குரல் கொடுத்தவர். இன்னைக்கு இப்போ ஜம்மு காஷ்மீரில் அமைதி இருக்குதா இல்லையான்னு அவர் மனசாட்சி சொல்லட்டும், கேட்குறவங்க பார்க்குறவங்க மனசாட்சி சொல்லட்டும். அப்போ என்ன நோக்கம் உங்களுக்கு இருந்திருக்கு? ஒரு கத்தி இல்லாமல், ஒரு ரத்தம் இல்லாமல், ஒரு துப்பாக்கி சூடு இல்லாமல் 370 அப்ளிகேஷன் நடந்துச்சு. இந்த 13 வருஷம் நம்ம பார்த்துருக்கு ஒரே ஒரு தீவிரவாத தாக்குதல். இந்த 2014 நினைக்கிறதுக்கு ஒரே ஒரு தீவிரவாத தாக்குதல். அதுக்கும் எப்படி கவுண்டர் கொடுத்துருக்கணும்? யாராவது மறுப்பாங்களா? மும்பை தாக்குதலுக்கு கவுண்டர் பண்ண வேண்டாம்னு முடிவெடுத்தோம் அப்படின்னு அன்னைக்கு உள்துறை அமைச்சர் சிதம்பரம் சொல்றார். ஏன் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் காண்டலிசா ரைஸ் சொன்னாங்க பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க, நான் சரின்னு உட்காந்து நம்ம அப்படியா பண்ணோம்? அப்போ பயங்கரவாத தாக்குதல், பேப்பர் லீக்கு, கரப்ஷன், அப்போ வாயை மூடிட்டு இருந்துக்கிட்டு இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது இன்னைக்கு வந்து சண்டைக்கு வரீங்கன்னா நோக்கம் என்ன? ஸ்டெபிளைஸ் ஆகிறதா உங்கள் ப்ராப்ளம். இந்தியா மோர் அண்ட் மோர் ஸ்டெபிளைஸ் ஆகிட்டே போகுது, மோர் அண்ட் மோர் பாப்புலாரிட்டி கூடிகிட்டே போகுது இந்த நேம் ஆஃப் மோடி. அதுக்கு வந்து பார்த்த சாரதி யாருன்னு பார்க்குறீங்க? யாரா அந்த வண்டியை ஓட்டுறான்னு பார்க்குறீங்க.
ஒரு ரேஸில் வந்து ஜெயிக்குது அப்படின்னா குதிரைக்கு எவ்வளோ வந்து முக்கியம் இருக்கோ அது அவ்வளோக்கு வந்து அந்த ஜாக்கிக்கு வந்து முக்கியம் இருக்குது, ரைட்? அது ரெண்டும் சேர்ந்து தான். அப்போ குதிரை வந்து ஓடுற குதிரை இந்தியா தெரியல இருக்கு, அதை ஓட்டுற ஜாக்கி யாரான்னு மோடி. அப்போ அதை டீஸ்டெபிலிஷ்மெண்ட். வேறு என்ன நோக்கம் இருக்குது உங்களுக்கு? இந்த பேப்பர் லீக் கூடாது, பேப்பர் லீக் வேணும்னு யாராவது சொல்கிறாங்களா? சரி, பேப்பர் லீக் பண்ணவங்களை யாரும் அரெஸ்ட் பண்ணலையா? கோயம்புத்தூரில் 10ஆம் கிளாஸ் புள்ள வந்து பாலியல் வன்முறை செய்யப்பட்டது, ரைட்? முதலமைச்சர் என்ன செஞ்சார்? கைது தானே பண்ணார். அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுத்துட்டாரா? என்ன பண்ண முடியும்? பேப்பர் லீக் பண்ணிட்டாங்க. பேப்பர் லீக் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, அவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சு. வாட் யூ வாண்ட்? தர்மேந்திர பிரதான் செஞ்சிருக்காருன்னு சொல்லுங்க, நீங்க ரிசைனேஷன் கேட்கணும். உங்களுக்கு புரியுங்களா? தார்மீக பொறுப்பு எடுக்கணும். அப்ப தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு யார் தார்மீக பொறுப்பு எடுக்கணும்? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு யார் தார்மீக பொறுப்பு எடுத்திருக்கா? யாராவது ஏதாவது குரல் கொடுத்தோமா? யாராவது மந்திரி பதவி ராஜினாமா பண்ண சொல்லுமா? அப்ப என்ன நோக்கம் உங்களுக்கு? இன்னைக்கு திரு உதயநிதி சொல்றாரு நீட்டே முறைகேடு தான் அப்படின்றார். டிஎம்கேவோட டாப் நேம்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் எனிஒன், அது அவங்களோட பர்சனல் பிசினஸ், அவங்களுடைய உரிமை, தேர் ரைட். ஆனால் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் பெரிய பெரிய நிறுவனங்கள், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த ஏஜென்சி ஆல்சோ, ஐ நோ தெம். எந்த பள்ளிக்கூடம் என்னால் சொல்ல முடியும், எந்த பிரான்ச் என்னால் சொல்ல முடியும், எந்த கோச்சிங் சென்டரோட டைப் போட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியும். நீங்கள் அதையும் திரும்பினா தேடினாலே கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? மும்மொழி கொள்கைகள் இப்படி தான் சொன்னீங்க. எங்க இந்த 14 வருஷம், இந்த 12 வருஷத்தில் தமிழ்நாட்டில், இந்தியாவில் பிஜேபி கவர்மெண்ட் எங்கே நகர்த்தி இருக்குன்னு பாருங்க. டெய்லி ஒரு 3 மீனவர் சுடப்பட்டு இருந்தார். டெய்லி ஒரு மீனவர். இந்த 13 வருஷத்தில் ஒரு மீனவர் தான் சுடப்பட்டிருக்காரு. எங்கள் அண்ணன் சீமாட்ட கேளுங்க, 600 மீனவர்கள் கொல்லப்பட்டாலும் 600 எப்போ? ஒன்று இங்கே இருக்குது. 599 எப்போ? விஜய் பேசல, உதயநிதி பேசல, ஸ்டாலின் பேசல, அபிஜித் தீபேக் பேசல, வாங்சுக் பேசல, யாருமே பேசல. இது ஃபர்ஸ்ட் லீக்னு சொல்லுங்க. காங்கிரஸ் பேர்ல லீக்ல நாங்கள் போட்டிருக்கோம். 2004 to 14 10 வருஷம் நடந்த லீக் மட்டுமே எடுத்து போட்டிருக்கோம். 100 லீக். நீங்க அது அப்புறம் 13 வருஷமா எங்க நீட் வந்து 13 வருஷம் அடுத்து அது எப்படி பார்லிமெண்ட் ஆரம்பிக்கிற அன்னைக்கு நீங்க போறீங்க? கரெக்டா பார்லிமெண்ட் ஆரம்பிக்கிற அன்னைக்கு வந்து அந்த மக்கள் திரள் போராட்டம் நடத்துறீங்க, ஊர்வலம் போறீங்க, பார்லிமெண்ட்டை முட்டு. எப்படி நீட் முதல்ல ரத்து பண்ணும்போது போராட்டம் பண்ணீங்களா? நான் அதையாவது கேட்கிறேன். ரோசப்பட்டீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். நீட் வந்து ஜூன் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆயிடுச்சு பேப்பர். நீங்க என்ன பண்ணீங்க? அன்னைக்கு நீங்க உள்ள சண்டை போட்டு நீங்க வந்து பண்ணியிருந்தீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். ஆமா, 22 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க, நீங்க பேப்பர் லீக் பண்ணி சும்மா உட்காந்துட்டு இருக்கோம். அன்னைக்கு எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணப்படுது. 4ஆம் தேதி நீங்க போராட்டம் பண்ணி நான் புரிஞ்சிருப்பேன். அது எமோஷனலி கனெக்டட், கரெக்ட்னு நான் சொல்லுவேன். அடுத்த எக்ஸாம் அறிவிச்சு அந்த எக்ஸாம் நடந்து அந்த ரிசல்ட் வந்து அவன் வேலைக்கு போயிட்டு கவுன்சிலிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து நம்ம பேசிக்கிறதுனால அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட் 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் அவன் வேலையை பார்த்து சீட் எங்க இருக்கு பார்த்துட்டு இருக்கான். நீங்க இப்போ பண்றீங்க. அப்போ உங்களோட நோக்கம் என்ன? அதுதான் நான் திரும்ப கேட்கிறேன். ஒரு ஓங்கி அரைஞ்சிட்டாங்க, நீங்க கோவத்தில் பதில் திட்டுறீங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் த எமோஷன். அதனால் 1.5 வருஷம் கழிச்சு முந்தானே தென்னை ஓங்கி அரைஞ்சலடா அப்படின்றீங்க. எனக்கு புரியலையே. அப்போ இதுக்கு தான் பின்னாடி யாருங்க? பார்லிமெண்ட் கரெக்டாக ஆரம்பிக்கிற அன்னைக்கு பார்க்குறீங்க, எக்ஸாமே முடிஞ்ச பிறகு பண்ணுறீங்க. அமெரிக்கன் எம்பசி 4 நாளுக்கு முன்னாடி போடுது. நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். உங்களுக்கு நீங்கள் வந்து சேனலில் போடுங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஷேர் யூ, நீங்கள் வந்து ஷேர் வித் யூ. அங்கே பாருங்க, அந்த பக்கம் போகாதீங்க. 4 நாள் முன்னாடி போடுது. அன்றைக்கி அவங்க அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. பார்லிமெண்ட் பக்கம் போகாத, இந்த கிசான் சவுக் பக்கம் போகாத, 21ஆம் தேதி இங்கே போகாத, 22ஆம் தேதி இங்கே போகாத, 20ஆம் தேதி இங்கே போகாத. அமெரிக்கன் எம்பசி அமெரிக்கர்களுக்கு வந்து அலர்ட் நோட்டீஸ் கொடுத்து எப்படி கொடுத்தீங்க? அபிஜித் தீப் எங்கேருந்து வந்திருக்கிறாரு? நாங்கள் எங்கள் சேனல் ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்கோம். யார் யார் அசோசியேட்டாரோ பிரகாஷ் ராஜ் போய் நிற்கிறாரு, பிருந்தா காரத் போய் நிற்கிறாங்க. தோற்றவர்கள் பூரா, மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் பூரா நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆர் தே பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்? நான் கேட்குறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர், நீங்கள் எதுவுமே கவுன்சிலர் கூட கிடையாது. நான் சொல்கிறேன், வாங்சுக் போய் எலெக்ஷன் நிற்கட்டும், அங்கே வந்து முதலமைச்சர் ஆகட்டும். யார் தடுக்கிறா? இன்னைக்கு ஜம்மு காஷ்மீரில் வந்து உமர் அப்துல்லா முதலமைச்சராக இருக்கார். பிஜேபிக்கு ஏற்ற கட்சியா? யார் தடுத்தா? கர்நாடகாவில் சித்தராமையா, இவர் டிகே சிவகுமார் முதலமைச்சராக இருக்கார். சூப்பர். தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர். வாங்க, மக்களை சந்திங்க. நீங்கள் உங்களை யார் தடுப்பா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் விஜய் நினைச்சதை செய்ய முடியுமா? முடியாதா? முதலமைச்சர் செய்கிறார். யார் தடுக்கிறா? மக்களுடைய மேண்டேட்டை வாங்குறாரு, செய்கிறாரு. மக்களோட மேண்டேட் வாங்க, செய்யுங்க. அப்போ இதுல இளைஞர்கள் வந்து போராடல, மாணவர்கள் போராடலாம். அப்போ இந்த போராட்ட களத்துல இருக்கக்கூடியவங்களும் அங்க நின்று அடி வாங்கக்கூடியவங்களும் வேற யாருன்னு எடுத்துக்கலாம்? அங்க நின்று அடி வாங்கக்கூடியவங்க, அங்க நின்று அடிக்கிறவங்க யாருன்னு கேளுங்க. யாரா இருக்கும்? ஏன்னா காவல்துறை அடிக்கிறாங்க. காவல்துறை அடி வாங்க, அடிக்கல, அடி வாங்குது. பேட்ஜே இல்லாம நிறைய சீருடையில் இருக்கக்கூடியவங்களை நம்மளால வீடியோ காட்சிகள்ல பார்க்கலாம். சீருடை இல்லாமல இருப்பாங்க. காவல்துறை பத்தி கொஞ்சமா தெரிஞ்சா உங்களுக்கு தெரியும். சீருடையில இல்ல, சீருடையில பேட்ஜ்ல இல்ல, சீருடையே இல்லாம இருப்பாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் தி போலீசிங். தெரியுமா உங்களுக்கு? அரசாங்க நிர்வாகம் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? யார் யார் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? போலீஸை பார்த்து அடிக்கிறான். யார் அடிக்கிறான்னு எனக்கு தெரிய வேண்டாமா? பொம்பளை போலீஸை தனியாக தூக்கிட்டு போகிறான், ஆம்பளை போலீஸை அடிக்கிறான், கல்லை விட்டு அடிக்கிறான். நீங்கள் யூனிஃபார்ம் சர்வீஸ் தொட்டுருவீங்களா? நீங்கள் நீட்டுக்கு நீங்கள் எதிராக போராடுறீங்களா? அந்த போலீஸ்காருக்கு எதிராக போராடுறீங்களா? ரோட்டில் நீங்கள் மறிச்சிட்டு போனீங்க, அது அனுமதி இருக்குதா? நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு எதிராக நான் போராட விட்டுருவீங்களா? இன்னைக்கு பாஜக திரு நயினார் வச்சிருக்கேன், நாங்கள் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நாங்கள் போராட்டம் நடத்த சொல்லியிருக்கேன். அனுமதிப்பீங்களா? அனுமதிப்பீங்களா கேட்குறேன். அனுமதிக்க மாட்டீங்களே. காங்கிரஸ் கட்சி அலுவலகம் வந்து போராடுற இடம் கிடையாது பாஸ். உங்களுக்கு போராட்டம்னா நீங்கள் சேப்பாக்கத்தில் போராடுங்க, நீங்கள் உள்ளாடி வள்ளுவர் கூட்டத்தில் போராடுங்க, அதானே சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் ரோட்டில் போய் மறிச்சு நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க, பார்லிமெண்ட்டை முட்டுக்கிட்டு விட்டுறீங்க, இப்போ ஜனாதிபதி முட்டுக்கிட்டு. உங்களுக்கு என்ன பெர்மிஷன் இருக்குது? போராட்டம் முறையாது.
நீங்கள் இதில் படுத்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களை யாராவது தடுத்தாங்களா? பண்ணிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருங்க, ஒன்றும் பிரச்சனை. யார் உங்களை தடுத்தா? உங்களை அனுமதிச்சாங்களா இல்லையா? போலீஸ்காரன் சுற்றி தான் எடுத்தாங்க. எங்கேயா தடி நடந்துச்சா? அது எப்படி பார்லிமெண்ட் ஆரம்பிக்கிற அன்னைக்கு நீங்கள் வந்து பேரணி போகிறேன்னு கிளம்புறீங்க? அவங்களுடைய நீங்கள் ஒரு ஆள் மூஞ்சி நீங்கள் காட்டுங்க மேடம். நீங்கள் ஒரு ஆள் மூஞ்சி காட்டுங்க. வந்து ஒரு 17 வயசு பையன் 18 வயசு பையனை 100 பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க. நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்க, நான் 10th தாங்க படிச்சிருக்கேன், நான் எப்பயோ படிச்சு முடிச்சிட்டேங்க, ஏதோ போராட்டம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான்றான். யார் இங்கே +2 மாணவர்கள் நான் வந்து உட்காந்துருக்கேன், யார் +2 முடிச்சுட்டேன் எனக்கு கிடைக்கல, யார் உட்காந்துருக்கா? இல்லை யார் அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னு கேளுங்க. இவர்களுடைய நோக்கமே வேற. இந்த நீட் எதிர்க்கக்கூடிய ஒரு இந்தியர் கூட, ஒரு கட்சி கூட, ஒரு அமைப்பு கூட, உதயநிதியிலேருந்து விஜயிலேருந்து அபிஜித் தீப்கேலேருந்து வான்சுக்லேருந்து ஏன் மற்ற எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் எதிர்க்கல? இந்தியாவில் ஒரே என்ட்ரன்ஸ் எக்ஸாமா நீட்டு? நீங்கள் ஜேஇஇ எக்ஸாம் என்னது? அது கிளாட் எக்ஸாம் அது என்னது? டெட் எக்ஸாம் அது என்னது? தமிழ்நாடு அரசு நடத்துது என்னது? லாக்கு நீங்கள் எப்படி போய் சேருவீங்க? இன்ஜினியரிங் நீங்கள் எப்படி போய் சேருவீங்க? ஐஐடியில் போய் எப்படி சேருவீங்க? இதெல்லாம் எக்ஸாம்ஸ் கிடையாதா? இந்த நுழைவுத் தேர்வுகள்லாம் இந்தியர்களை தடுக்கலையா? உயர்கல்வி வந்து மாணவர்களை படிக்கூடாமல் தடுக்கலையா? ஏழைகளுக்கு எதிராக இல்லையா? நீட் மட்டும் தான் ஏழைகளுக்கு எதிராக இருக்குதா? இதற்கான உயிரிழப்புகள் அதிகமாகவும் அது நாளுக்கு நாள் நீங்க வந்து இந்த அப்லோட் பண்ணும்போது நீங்க ஒன்று செய்யணும். எனக்கு இந்த வருஷம் +2 எக்ஸாம் முடிஞ்ச உடனே அப்ளை பண்ண மாணவர்கள் எத்தனை நீங்கன்னு போடணும். நீட் எக்ஸாம்னால +2 எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு, 10th எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு, இந்த வருஷம் எடுங்க, போன வருஷம் எடுங்க, முந்தின வருஷம் எடுங்க, எனி இயர் நீங்க ரேண்டமா எடுங்க. 2018 எடுங்க, 2020 எடுங்க, எனி இயர் ரேண்டமா எடுங்க. இல்ல இந்த மாதிரியான போர்டு எக்ஸாம்னால நிறைய பேர் வந்து பண்ணிக்கிறாங்க, நிறைய ஆக்ஷன் எடுக்கப்பட்டதுல. என்ன எக்ஸாம்? போர்டு எக்ஸாம் தடுத்துக்கிறீங்களா? இல்ல போர்டு எக்ஸாம் தடுக்கப்படல. ஆனா பள்ளிகள் வந்து யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கறாங்கன்றத நீங்க வந்து அத அனௌன்ஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரியான விஷயங்கள் அது புத்திசாலித்தனமான முடிவா? இல்ல இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்க. நாளைக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு கோல்டு ஒலிம்பிக்ல மெடல் வாங்கிட்டாரு, இன்னொருத்தர் தோத்து போயிட்டார், அவர் தோத்து போயிட்டார். ஒலிம்பிக்ல இனிமே மெடல் கொடுக்க கூடாது, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சொல்லக்கூடாது. அவர் ஏதோ குன்சா, இவர் ஏதோ வாங்கினாரு, இவர் ஏதோ வாங்கினாரு அப்படி சொல்லி கொடுமா? புரியல எனக்கு. அவர் ஜெயிக்கிறாரு, அவர் கொடுக்குறோம். பாரபட்சம் இருக்குதா? பயாஸ் இருக்குதா? தப்பு இருக்குதா? நீங்க சண்டைக்கு வாங்க. +2 எக்ஸாம்பிள் என்ன சொல்றீங்க? அது சரி பண்ணணும், திருத்தணும், வைக்கணும், ரைட். நீட்டுக்கு எக்ஸாம் பேன் பண்ணுன்றீங்க, +2 எக்ஸாம் பேன் பண்ணுங்கன்ற, 10th எக்ஸாம் பேன் பண்ணுங்கன்ற. அப்போ நீட் எக்ஸாம்னால நடக்கக்கூடிய உயிரிழப்புகளுக்கு தீர்வா என்ன சொல்லுங்க? +2 எக்ஸாமுக்கு என்ன தீர்வோ அதுதான், 10th எக்ஸாமுக்கு என்ன தீர்வோ தான். நீங்க தமிழ்நாட்டில் திரு உதயநிதி ஸ்டாலின், திரு விஜய் அவர்கள் 2 பேரும் சொல்லட்டும். 10th +2ல இது வரைக்கும் ஒரு மரணம் கூட நடக்கல. நான் சொல்ல நீட்டே விட்டுருங்க, 10th எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன், ஃபெயில் ஆயிருவேன், +2 எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன், ஃபெயில் ஆயிடுவேன் பயத்தில் கொலை பண்ண மாணவர்கள் நான் எவ்ரி இயர் காட்டுறேன். ஏதாவது ஒரு இயர் அவங்களை இல்லாம காட்ட சொல்லுங்க. நான் சொன்னேன் இந்த வருஷத்துல நாங்கள் ஆட்சி பண்ண 6 வருஷத்துல ஒரு தகவல் இல்லைன்னு சொல்லுங்க. 10th +2ல எக்ஸாமுக்கு பயந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி ஒரு பிள்ளை கூட பண்ணலான்னு காட்ட சொல்லுங்க. நம்ம அன்னைக்கு துணை முதலமைச்சராக இருந்து இன்னைக்கு எதிர்க்கட்சியில் இருந்து திரு உதயநிதி சொல்லணும், எப்ப எங்களுடைய 5 வருஷ பீரியட்ல ஒரு நடக்கலாமா சொல்லணும். அதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? 10th பேன் பண்ணீங்களா? +2 பேன் பண்ணீங்களா? யாருக்காவது சொல்யூஷன் இருக்கா? காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் எங்கேயுமே நீட் பற்றி எதிர்ப்பு ஏன் வரல? ராகுல் காந்தி நேற்று சண்டைக்கு வந்தாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ஆளுதா இல்லையா? தெலுங்கானா முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கர்நாடகா முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? எங்கேயாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் அவங்க ஏதாவது பண்றாங்களா? அங்கெல்லாம் வேலையை பார்க்க போயிட்டீங்க, பார்லிமெண்ட்ல கரெக்டாக குறி வைக்கிறீங்க. என்ன நோக்கம் என்ன? காங்கிரஸ் கட்சி எதிர்த்துருக்கா? இதை முதல்ல நீட் எதுக்கு முன்னாடி எதிர்த்துருக்கா? அந்தந்த மாநிலங்கள் அப்புறம் நீட் தமிழ்நாட்டில் தானே பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கு, வேற எங்கேயா பண்ணியிருக்காங்களா? கம்யூனிஸ்டுகள் ஆளக்கூடிய கேரளாவில் பண்ணாங்களா? இன்னைக்கு கேரளாவில் காங்கிரஸ் ஆடுறாங்க. அன்னைக்கு கம்யூனிஸ்ட் ஆண்டுட்டு போது முந்தானத்திற்கு ஆண்டு இருந்தாங்களே, அவங்க பண்ணிட்டு இருக்காங்களா? பண்ணாங்களா? வெஸ்ட் பெங்காலில் பண்ணாங்களா? அங்கெல்லாம் வேற கட்சி தான் ஆண்டுட்டு இருந்தீங்க. ஏன் யாருமே பண்ணல? மக்களுக்குன்னு எதுவுமே தெரியாது நினைச்சு நீங்க அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணா இந்தியா ஸ்தம்பிச்சிருச்சு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க போனா போதுன்னு விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு முறை நான் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, உங்களை யாராவது தடுத்தாங்களா? எத்தனை நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க? யாராவது தடுத்தாங்களா? வாங்ஸ்களோட உடல்நிலை சரியில்லைன்னு மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. மருத்துவமனையில் வேணா தனியார் போனால் தனியாருக்கு போயிட்டாங்க. என்ன பண்ணாங்க? யாராவது பிரச்சனை பண்ணாங்களா? இன்னைக்கு அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருந்த அந்த ஜந்தர் மந்தர் பகுதியில் இதற்கு முன்னாடி காங்கிரஸ் பீரியட்ல நம்ம இவர் பாபா ராம்தேவ், அண்ணா ஹசாரே, அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் தடியடி நடத்தி துரத்துனாங்களா இல்லையான்னு கேளுங்க. நீ எடுத்து பாருங்க. ஜந்தர் மந்தர் அமைதி வழியில போராட்டம் நடந்துகிட்ட இடத்துல இவங்க பண்ணாங்களா? ஒரு நாள் பண்ணாங்களா? இவர்கள் என்னைக்கு ரோட்டுக்கு வந்தார்களோ, என்னைக்கு பப்ளிக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அன்னைக்கு தான் பிரச்சனை. அப்ப யார் ஜனநாயகபூர்வமா? நீங்க எடுத்து பாருங்க. சுடிதார் போட்டுட்டு பாபா ராம்தேவ் ஓடினார். பெண்ணுன்னு காட்டினவருக்கு அவர் நல்ல லென்த்தியார் வச்சிருப்பார்ல, அவர் அடையாளம் தெரிஞ்சு அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சுடிதார் போட்டுட்டு ஓடினார். எடுத்து பாருங்க, வரலாறா இல்லையான்னு பாருங்க. எங்க ஆர்ப்பாட்டம் நடத்திய ஜந்தர் மந்தர் பகுதியில் போலீஸ் இன்னைக்கு போயிருக்கா? என்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் ரோட்டுக்கு வந்தாங்களோ அன்னைக்கு போலீஸ் என்ட்ரி ஆச்சு. அது வரைக்கும் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்துச்சு. அந்த ஆர்ப்பாட்ட காலத்துல போலீஸ் சீருடையில இருந்தவங்க தான் லத்திய வச்சு அங்க இருக்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமேலயும் அடிக்கிற காட்சிகள்லாம் பார்த்தோம்ல. ஆர்ப்பாட்ட களத்துல இல்ல, ரோட்ல. அதான திரும்ப அந்த கிளாசிபிகேஷன் புரிஞ்சுக்கணும். ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடக்கிற வரை யாரும் தலையிடல, 3 வேளை சாப்பாடு போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்படியான வன்முறை ஏற்றுப்படக்கூடியதா? வன்முறைங்கிற பேரை நீங்க சரியா பயன்படுத்தணும். யார் பண்ணா? மக்கள் பண்றதா வன்முறையா, இவங்க பண்ற வன்முறையா? மக்கள்ங்கிற பேருக்காக போராடிட்டு இருக்காங்க. போராடுறதுக்கு நான் சொல்றேன், நீங்க கோர்ட்டுக்கு போங்க,
பார்லிமெண்ட்டுக்கு போங்க. உங்களை யார் வேண்டாம், ஒன்று நீதிமன்றம் போங்க, இல்லை நீங்கள் பாராளுமன்றம் போங்க. யார் வேணாம்னா நீங்கள் இப்போ கவர்மெண்ட் வந்து நான் பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை விவாதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா? மாட்டேன்னு சொன்னாங்க. நீங்கள் சொல்லுங்கள். அமைச்சர் நேரடியாக வந்து ராகுல் காந்தியை பார்த்துட்டு நாங்கள் விவாதத்துக்கு ரெடிங்கன்றார். அமைச்சர் ப்ராமிஸ் ஆடியோ ரெக்கார்டு இருக்குது, வீடியோ ரெக்கார்டு இருக்குது, உலக அறிய சபாநாயகர் சொல்கிறார், எல்லாருமே ஏற்றுக்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் வந்து லீக் பற்றி விவாதிக்கணும், வாங்க விவாதிப்போன்றாங்க. விவாதிக்க அனுமதிச்சிங்களா? நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, தடுத்தாங்களா? ரோட்டுக்கு வந்து பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணீங்க, எப்படி அனுமதிக்க முடியும்? கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டுக்கு போக மாட்டீங்க. பார்லிமெண்ட்டு போங்க, பார்லிமெண்ட் போக மாட்டீங்க. தென் உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களோ அதான் கொடுப்பாங்க. நான் கேட்குறேன் எளிமையாங்க, இவ்வளோ உங்களுக்கு கேட்டேன், திரும்ப நான் கேட்குறேன். காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ் முன்னாடி ஆர்ப்பாட்டம் நயினார் நாகேந்திரன் அறிவிச்சார். தமிழ்நாடு அரசு அனுமதிக்குமா அனுமதிக்காதா? காங்கிரஸ் கட்சி யாருக்கு ஃபேவராக இருக்குது? தாவேக்கு எத்தனை பேர் அனுமதிக்குமா அனுமதிக்காதா? ஏன் அனுமதிக்க மாட்டீங்க? ஜனநாயகம் தானே, ஆர்ப்பாட்டம் நடத்துகிற உரிமை தானேங்க, உரிமைக்காக தானே போராடுறாங்க. காங்கிரஸுக்கு ஒரு உரிமை இருக்கலாம், அபிஜித் தீப் கேக்கு ஒரு உரிமை இருக்கலாம், நயினார் நாகேந்திரனுக்கு உரிமை இருக்கக்கூடாதா? அவர் என்ன சொல்லுவீங்க? அவர் வந்து வள்ளூர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினா நீ அனுமதி கொடுத்துருப்பீங்க. ஐ எம் நாட் பிளேமிங் த டிவிகே கவர்மெண்ட், ஐ எம் அப்ரிஷியேட்டிங் தம். நீங்கள் வந்து இங்கே போனீங்க அப்படின்னா கட்சிக்கெல்லாம் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதை, கட்சி வாசலில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ண ஏற்கிறவே இல்லை. அப்போ அதே நயினார் நாகேந்திரன் நான் வள்ளூர் கோட்டத்தில் பண்ணுங்க, யார் தடுத்துருப்பா? சேப்பாக்கத்தில் பண்ணுறேன் உண்ணாவிரதம் பண்ணுங்க. நான் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்கு போகிறேங்கும் போது காவல்துறை அனுமதி மறுக்குது. அதுதான் நீங்கள் வந்து ஜந்தர் மந்தரில் அனுமதி போராட்டம் பண்ணும்போது யாரும் தடுக்கலை, ரோட்டுக்கு போகும்போது தடுக்குது. இப்போ யார் வன்முறையாளர்கள்? காவல்துறை அடித்த காட்சி நீங்கள் பார்க்கலையா? ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பிரமுகர் வந்து என்கிட்ட கேட்டார், உங்கள் சேனலில் வந்து இந்த மாதிரி காவல்துறை வந்து நடத்தின வன்முறை பற்றி ஒரு செய்தியே வரலேன்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், இவர்கள் நடத்தின பற்றி, இவங்க பற்றி வன்முறை பற்றி ஏதாவது செய்தி போடுவானே அப்படின்னு கேட்டேன். ரெண்டையும் போடுங்க அப்படின்னு. அதுதான் பாயிண்ட். இப்போ காவல்துறை வந்து தாக்கியிருக்காங்க அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஏதாவது பதிவு செய்யும்? நிறைய பதிவு பண்ணியிருக்கு, வழக்கு போடுவோன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அந்த ஒரு ஏசிபி தாக்கப்பட்ட விஷுவல் வந்திருக்கு, அது வரைக்கும் உறுதிப்படுத்தி அடையாளம் கண்டு வழக்கு போட்டுருக்காங்க. அந்த வழக்கு தனியாக நடக்கும். நீட் அப்படிங்கிற ஒரு தேர்வை வந்து பாஜக கொண்டு வரல, மோடி கவர்மெண்ட் கொண்டு வரல. இது வந்து டேட்டாவா பொய்யான்னு நீங்கள் தேடிக்கங்க. நான் வேற ஒன்றுமே சொல்ல, டேட்டாவா பொய்யான்னு தேடிக்கங்க. மோடி கொண்டு வரல, நான் சப்பக்கட்டு கட்டலை. whether it's a fact or not, you verify. everyone is listening. லட்சம் பேர் பார்க்குறீங்கல்ல, லட்சம் பேரில் பார்த்து முடிவு இல்லையப்பா நரேந்திர மோடி தான் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லுங்க. ஐ வில் சேஞ்ச் மை செல்ஃப். சாரிங்கன்னு மாற்றிக்க. நீட் எக்ஸாம் தேவை அப்படின்னு சொன்னாலும் அப்புறம் ஏன் இந்த வினாத்தாள் கசிவு நடக்குது? ஏன்னா வந்து நேற்றைய தினம் பாஜகவை சார்ந்த ஒரு நபர்கிட்ட பேசும்போது சொன்னா, ராணுவ பாதுகாப்பு எல்லாமே நாங்கள் ஏற்படுத்தி இருக்கோம். ஏன்னா இந்த வினாத்தாள் லீக் வந்து பைத்தியக்காரத்தனம், குற்றம், ஏற்க முடியாது, நியாயப்படுத்த முடியாது. அதற்கு கடும் நடவடிக்கை வேண்டும். 22 லட்சம் மாணவர்களுடைய விளையாட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது. எந்த குழப்பமும் இல்லை. நீங்கள் இராணுவத்தை பயன்படுத்துகிற நிலைமை ஏற்பட்டது தப்பு, எந்த குழப்பமும் இல்லை. நீங்கள் பட்ஜெட் ஏன் லீக் ஆக மாட்டுது? பட்ஜெட் வந்து வருஷம் தாங்க எப்படி லீக் ஆக மாட்டுது? எப்படி நீ அன்னைக்கு காலம் அறிவிக்கிற வரைக்கும் எப்படி வரல? பொலிட்டீஷியன்ஸ் இருக்கிற மேட்டர் எப்படி வெளியே வராமல் இருக்குது? அதை தேவையான பாதுகாப்பு நீங்கள் கொடுத்துடணும். அதில் குழப்பம் இல்லை. நான் கேட்குறது, அந்த சம்பவம் நடந்துருச்சு, லீக் ஆயிடுச்சு, ஆக்ஷன் எடுத்தாங்களே. நான் தான் சொன்னேன், ஒரு கொலை நடந்துருச்சு, ஒரு பாலியல் வன்முறை நடந்துருச்சு, அதை தடுத்துருக்கணும். ஏற்க முடியுமா? ஒரு கொலை ஏற்க முடியுமா? ஒரு பாலியல் வன்முறை ஏற்க முடியுமா? அதை ஏற்கவே முடியாது. அதே போல இந்த நீட் வினாத்தாள் கசிவை ஏற்கவே முடியாது. நோ டவுட். அங்கே யாருமே வக்காலத்து வாங்க முடியாது. யாராவது வக்காலத்து வாங்கியிருக்கான்னு சொல்லுங்க. பிஜேபிக்காரங்க யாராவது வக்காலத்து, அப்படி தாங்க நீட் தேர்ந்தாலும் கசியும். யாராவது சொல்லியிருக்காங்களான்னு கேளுங்க.